உடுப்பி முள்ளங்கி சாம்பார் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: காக்கில் துவரம்பருப்பு, சிறிதளவு வெங்காயம், அரை பீஸ் பெரிய வெங்காயம், 4 பீஸ் தக்காளி, 8 நம்பர் பூண்டு, சின்ன வெங்காயம் 10 நம்பர், சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு பெருங்காய பவுடர், 1 ஸ்பூன் கடலெண்ணெய். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா பருப்பு நல்லா பொங்காமல் இருக்கும். பருப்பு குக்கரில் வேக வைக்க போகிறது கிடையாது, சாதாரணமாக தான் வேக வைக்க போகிறோம். பருப்பு நல்லா மலரணும். மலர்ந்த பிறகு தான் காய்கறி போடணும். அப்போ தான் பருப்பு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ காய்கறியை போட்டுக்குவோம். கத்திரிக்காய் 3 நம்பர், அரை கிலோ முள்ளங்கி. எதுக்கு கத்திரிக்காய் போகிறோம்னா ஆனை திக்னஸ் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி நல்லா போட்டு ஒரு லைட்டாக கிண்டி விட்டு மசாலா போட்டுக்குவோம். 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய், 3 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மல்லி பவுடர், பெருங்காய பவுடர் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, மிளகு பவுடர், ஜீரக பவுடர் 1/4 ஸ்பூன், மொத்தம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறணும். போட்டு நல்லா கிண்டி விட்டு சாம்பார் பொடி மசாலா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்கணும். காய்கறி வேகணும். பருப்பு நல்லா மலர்ந்தரணும். பருப்பு வெந்த பிறகு நல்லா கரைஞ்ச பிறகு தான் காய்கறி போடணும். அப்போ தான் ஆனை திக்னஸ் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஆனை தண்ணி போல் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி அதிகம் விட்டுருக்கேன், பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் முள்ளங்கி சாப்பிட்ற பொறுத்த வரைக்கும் திக்காக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா பருப்பு இப்போ கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்த நேரத்தில் காய்கறி நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறணும். நல்லா கிண்டி விட்டு புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் அதோட சிறிதாக கொஞ்சம் நமக்கு தேவையான புளி தண்ணி கரைச்சி கொதி வந்த பிறகு நல்லா ஊற்றிக்கணும். கொதி விட்டு கொஞ்சம் காய் நல்லா வந்துட்டு புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா ஒரு கொதிக்கணும். கொதித்த பிறகு தாளிப்புடன் குழம்ப முள்ளங்கி சாம்பார் குழம்பு இறக்கி வச்சிட வேண்டியது தான். பாருங்கள் நிறத்தை ஏன் இப்படி நல்லா சிவப்பாக இருக்குன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம போடுறோம். தாளிப்புக்கு தேவையான பொருள் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு பருப்பு, சிறிதளவு வெங்காயம், கருவேப்பிலை, சிறிதளவு ஜீரகம் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு தாளித்து விட்டு ஆனத்தில் ஊற்றி தாளித்து விட்டு வேண்டியது தான். சில பேர் மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுருவாங்க. அதை நம்ம பண்ண வேண்டியதில்லை. உடுப்பி சாம்பாரை பொறுத்த வரைக்கும் மல்லித்தலை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுவாங்க, தாளிக்க மாட்டாங்க. நம்ம தாளிக்கிறோம். தாளித்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வாசம் மணமாக இருக்கும். முள்ளங்கி சாம்பார் ரெடி. சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.